Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் மட்டுமே வச்சு எப்படி ஒரு எம்ப்ராய்டரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு பாயிண்டில் நீடில் எடுத்துட்டு அடுத்த பாயிண்ட்லேருந்து பேக்கில் இது ரெண்டுக்கும் நடுவில் இப்படி நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு நூலை கீழே வச்சுட்டு அடுத்த ஸ்டிச் அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஒட்டி சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரணும். ஒவ்வொரு தடவையும் நூல் இப்படி கீழே இருக்கணும், ஊசி மேலே போகணும். ஸோ இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். இது ஒரு அவுட்லைன் ஸ்டிச். ரொம்ப நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நம்ம பண்ணும்போது. ஸோ இது நல்லா நிறைய போட்டு பாருங்கள். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம இந்தமாரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு ட்விஸ்டான மாதிரி ஒரு லுக் இருக்கும். இது அவுட்லைன் ஸ்டிச்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். இது பேக்கில் பார்க்க இப்படி இருக்கும். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி கர்வ்ஸில் டிசைனில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். அதுக்கு இதுமாரி ஒரு ஸ்டிச் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன், ப்ளெயின் ப்ளவுஸ். இதில் ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஈஸியாக டிசைன் எப்படி வரைகிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ 1 இன்ச்சுக்கு இந்தமாரி மார்க் பண்ணி 1/2 இன்ச்லேயும் ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 1/2 இன்ச் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொடியாக வர மாதிரி டிசைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அந்த மிடில் லைனில் அந்த 1/2 இன்ச்சில் ஒரு மிடில் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த மிட் லைன்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா ஈக்குவலாக நமக்கு இந்த கொடி வரைகிறதுக்கு அழகாக ஈக்குவலாக வரைய முடியும். ஸோ இந்த மாதிரி பார்டர் லைனும் 1 இன்ச்சுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே இந்த டிசைனை வரைஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக வரையக்கூடியது தான். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு கார்னர்லையும் இந்த மாதிரி 3 லைன்ஸ் வர மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்லீவ்ஸில் மட்டும் அங்கங்கே புட்டிஸ் வர மாதிரி ஒரு டாட்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ ஸ்லீவ்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ நெக்லையும் இந்தமாரி மிடில்லேருந்து நான் டிசைன் ஆரம்பிக்கிறேன். ஸோ மிடிலில் ஒரு ஃப்ளவர் வர மாதிரி ஒரு 8 பெட்டல்ஸ் வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு ப்ளஸ் சிம்பிள், ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வர மாதிரி. ஸோ இதுலேயும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதேமாரி 1/2 இன்ச்சுக்கு இடையில மார்க் பண்ணிவிட்டு அதே கொடியை இந்தமாரி வரைஞ்சிக்கோங்க. இது நீங்கள் இன்னும் சின்னமாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இன்னும் பெருசாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஈக்குவல் லென்த்தில் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது அப்சரா ஒயிட் கிளாஸ் மார்க்கிங் பென்சில், அதை வச்சு நான் இப்போ வரைஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இது ட்ரேசிங் எடுக்க தேவையில்லை, டைரெக்டாகவே வரைஞ்சிடலாம். ஸோ இந்த பாருங்க, நான் இந்தமாரி ஸ்லீவ்ஸில் நெக்லாம் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் ஒரு 4 இன்ச்சுக்கு அளவுக்கு உள்ள ஃப்ரேம் எடுத்துருக்கிறேன். ஃப்ரேம் இல்லாமையும் இது போடலாம், ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் இதுக்கு சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஏன்னா சில்க் ப்ளவுஸ் இதில் சில்க் த்ரெட் தான் செட் ஆகும். அதனால் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதில் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து 7 நம்பர் நீடிலில் கோர்த்துக்கிட்டு அதன் கீழே நாட் போட்டால் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகும். அதை வச்சு அதே சேம் நம்ம காமிச்சேன்ல அந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் அவுட்லைன் ஸ்டிச் பார்த்தோம்ல, அதே தான் இந்தமாரி ரிவர்ஸில் போட்டுகிட்டே வரணும். சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடுங்க. இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதுமாரி பாருங்கள், நல்லா இழுத்து விட்டுட்டு பிசிறு இல்லாமல், நூல் முன்ன பின்ன இல்லாமல் ஈக்குவலாக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மோஸ்ட்லி சில்க் ப்ளவுஸில் சில்க் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். காட்டன் ப்ளவுஸில் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். சில சில்க் ப்ளவுஸில் கொஞ்சம் இந்த ரா சில்க் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அது நம்ம போட்டு பார்க்கும்போது தான் அதோட துணியோடு அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம த்ரெட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த டைரெக்ஷனில் அந்த கர்வ் போகுதோ அதே டைரெக்ஷனில் நீங்கள் திருப்பிட்டு பண்ணலாம். லாஸ்ட்டு கீழே விட்டு இப்படி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்லேருந்து எடுத்து அதை ஒட்டி எடுக்கணும். அப்போ தான் கேப் இல்லாமல் அந்த கொடி நல்லா ஒட்டி வர மாதிரி தெரியும்.
ஒரே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எடுத்து போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடுங்க. ஸ்டெம் ஸ்டிச் ரொம்ப ஈஸி தான். இந்த டிசைன் வரைகிறதும் ஈஸி. வேகமாக நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், இது ஃபுல்லாக நான் இப்போ கொடியெல்லாம் போட்டுட்டேன். ஸோ 1 இன்ச் அளவுக்கு பெரிய பார்டரும் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அந்த கோடு ஒரு 3 பெட்டல்ஸ் போட்டிருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். லாங்காக இருக்கும், ஒரு திலக் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த பீட்ஸும் ரவுண்ட் பீட்ஸும் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்தமாரி காட்டன் த்ரெட்டும் 9 நம்பர் நீடிலும் எடுத்திருக்கேன். இப்போ ஊசியில் நூல் கோர்த்துட்டு 2 நூலாக வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்தமாரி பீட்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அந்த பெட்டலோட ஷேப்புக்கு வி ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன். அந்த வி பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பெட்டல். ஸோ ஒன்றுக்கும் ஒரு வீட் பீடு அந்தமாரி கிடைக்கிது. ஸோ நீங்கள் அது வந்து ட்ராப் ஷேப்பில் கிடைக்கிது, லாங்காக கோதுமை மாதிரி வீட் பீட் கிடைக்கிது. ஸோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நடுவில் ஒரு ரவுண்ட் பீடு, ஸோ அதுவும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த புட்டி எல்லாமே ஒரு சிங்கிள் ரவுண்ட் பீட் வச்சு பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதுமாரி பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவ்ஸில் மட்டும் புட்டி போட்டிருக்கிறேன். நெக்கில் வந்து பார்டர் லைன் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைனில் போட்டு பழகி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.